ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஓகே, இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் டாப், அதாவது லைனிங் இல்லாமல் ஒரு நார்மல் டாப் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் டாப்பில் வரக்கூடிய கிளாத் கிடையாது. நம்ம அந்த செட்டோடு வரும் இல்லையா, பேண்ட்டு டாப்பு, அதோடு வரக்கூடிய கிளாத் கிடையாது. அவங்க தனியாக எடுத்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம கலம்காரி மெட்டீரியல்னு சொல்லுவோம் இல்லையா, கலம்காரி கிளாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதோடு சேர்ந்தது. இதுக்கு வந்து லைனிங் வந்து தேவைப்படாது, ஏன்னா இதோட கிளாத்தே திக்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாத்துக்கு வந்து நம்ம லைனிங் போட வேண்டாம். போட்டாலும் ரொம்ப வெயிட்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து லைனிங் தேவைப்படாது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 மீட்டர் வந்து தேவைப்பட்டுச்சு. 2.5 மீட்டர் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 8-9 இன்ச்சு, கொஞ்சம் நார்மல் கையை விட எல்போவுக்கும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுஸில் இருக்கிற மாதிரி ஸ்லீவு. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து 2.5 மீட்ரு. 1 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா போட்டிருந்தது. ஸோ 2.5 மீட்டர் வச்சு எடுத்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து நம்ம அளவு டாப்பை வந்து அப்படியே மேலே போட்டு தான் கட் பண்ண போகிறேன். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 4ஆக ஓப்பன் எல்லாம் ஆப்போசிட்டில் இருக்குது. க்ளோசிங் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நான் எப்படி கிளாத்தை மடித்து போட்டிருக்கிறேன்னா, ஸோ நீல வாக்கில் 2ஆக மடிச்சிருக்கிறேன். ஸோ இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மடித்தோன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மடித்தோன்னா அந்த டிசைன் வந்து சைடாக போயிடும். அதனால நான் நீல வாக்கில் 2ஆக மடித்து அதை மறுபடியும் குறுக்க 2ஆக மடித்து போட்டிருக்கிறேன். ஸோ கரை பக்கம் ஃபுல்லாகவே எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட க்ளோசிங் ஏரியா நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து ஒரு பக்கம் நேராகவும் இன்னொரு பக்கம் தலைகீழாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கை டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்துருக்கிற மாதிரி இருக்குது. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்து இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்மளுக்கு அந்த மேலே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சா தான் நேராக இருக்கும் டிசைன் வந்து. ஓகேவா? இது வந்து மேலே இருக்கிற கிளாத்தோடைய வந்து தலைமாற்றி இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து கவனமாக பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு கிளாத்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும் டிசைன். இந்த மாதிரி டிசைன் வர்ற கிளாத்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4ஆக மடித்து போடும்போது டிசைன் ஒரு பக்கம் நேராகவும் இன்னொரு சைடு வந்து தலைமாற்றியும் வர்ற மாதிரி இருக்கும். அதை நம்ம கரெக்ட் பண்ணி நீட்டாக எடுத்து போட்டுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி அளவு டாப்பை கரெக்டாக வச்சுக்கலாம். நான் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் ஷோல்டருக்கு விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி தான் அந்த அளவு டாப்பை வந்து போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம ஹைட் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவு டாப்பை வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீட்டாக கிளாத்தை வந்து சுருக்கம் இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப கிளாத் வந்து சுருங்கி இருந்ததுன்னா ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு. அந்த டாப்போடைய மொத்த ஹைட் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இப்போ அதுக்கு கீழே ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு லைன் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம கீழே வந்து மடிச்சு அடிப்போம் இல்லையா, அதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி தூர எடுத்துடலாம். நம்ம கீழே தள்ளி மார்க் பண்ணதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக எதுவும் பிசுறு ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, மீதி கீழே இருக்கிற அந்த பீஸ் வந்து நம்ம கை மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்காக வச்சுக்கிடலாம். இது வந்து கைக்காக வச்சுக்கலாம். இப்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டு இருக்கும். நம்ம அந்த குறுக்க 2ஆக மடித்து போட்டிருப்போம் இல்லையா, அது வந்து ஃபோல்டில் கட் பண்ணாமல் அப்படியே மடித்து கிடக்கும். அதையும் நம்ம வந்து குறுக்க கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அப்போ தான் நம்ம அந்த மேலே உள்ள பீஸோடைய டிசைன் வந்து பார்த்திங்கன்னா தலைமாற்றி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நேராக நிமிர்த்து போட முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே உள்ள பீஸ் வந்து தலைமாற்றி இருக்குது, கீழே உள்ளது வந்து நேராக இருக்குது. இப்போ இதை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி போடும்போது மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கை டிசைன் மேலே பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒன்று போல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம கவனமாக பார்த்து எடுத்து போட்டுக்கணும். ஓகேவா? நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அந்த கார்னர் நம்ம ஃபோல்டு ஏரியா இருக்குல்ல, நம்மக்கிட்ட இருக்கிற 2 பீஸும் வந்து கரெக்டாக ஒன்று போல் முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் இல்லாமல் நீட்டாக கரெக்டாக ஒன்று போல் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ளே எதுவும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக தடவி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அளவு டாப்பை மேலே போட்டு மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இது வந்து நான் டேப் வச்சு எந்த அளவும் எடுத்து காமிக்கல. நான் அப்படியே வந்து டாப்பை வந்து மேலே போட்டு நம்ம தேவையான இடத்த மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நீட்டாக லைன் வரைஞ்சி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவு டாப்பை இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டிருக்கிறேன். ஸோ ஓப்பன் டாப்புடைய ஓப்பனும் ஆப்போசிட்டில் இருக்கணும், க்ளோசிங் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம மெயின் கிளாத் வந்து எப்படி போட்டிருக்கிறோமோ அதே மாதிரி அளவு டாப்பையும் மடித்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி தான் கிளாத்தை வந்து போட்டிருக்கிறேன். அளவு டாப்பை வந்து நம்ம கட் பண்ண போகிற டாப்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி போட்டிருக்கிறேன். ஷோல்டருக்கு விட்டுட்டு 1/2 இன்ச் கீழே இறக்கி போட்டிருக்கிறேன். இப்போ கழுத்தை வந்து நேராக இந்த மாதிரி பிடிச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷோல்டரையும் எங்கே வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து ஆம்கோல் வந்து நம்ம கீழே உள்ள பீஸில் நான் இப்போ வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி மேலே உள்ள கிளாத்தை நவுத்திட்டு கீழே உள்ள பீஸில் மற்ற இது எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல், அப்புறம் இந்த உடம்பு சுற்றளவு, அந்த வளைவு, ஓப்பன் எங்கே வருமோ அந்த இடத்துல ஓப்பனையும் இந்த மாதிரி அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சிக்கலாம். ஓப்பன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, அளவு டாப்புடைய வேலை வந்து முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அளவு டாப்பு வந்து தேவைப்படாது, அதை வந்து எடுத்துடலாம். சாரி, கழுத்து மார்க் பண்ணல, கழுத்து இறக்கம் வந்து மார்க் பண்ணல, அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போது பின் கழுத்து இறக்கம் வந்து நம்ம கொஞ்சம் கிளாத் மேலே தள்ளி இருக்குது பார்த்திங்களா கழுத்து, அது வந்து பின் கழுத்து, அதை மார்க் பண்ணிக்கலாம். கீழே தள்ளி இருக்குது, லைட்டாக கீழே தள்ளி இருக்கிறது ஃப்ரண்ட் நெக்கு, அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பேக் ஃப்ரண்ட் கழுத்தையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்ம பேக் ஃப்ரண்ட்டு நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து கரெக்டான அளவு. அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். நம்ம லைனிங் கிளாத்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே அந்த வரைஞ்சதுக்கு மேலேயே அடித்து திருப்பிடுவோம். இது வந்து நம்ம க்ராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்புறதுனால கரெக்டான அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கிறேன். கீழே வந்து 2.25 வந்து வச்சுருக்கிறேன். இது கரெக்டான அளவு. மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது கழுத்துடைய உயரம் வந்து நம்ம மார்க் பண்ண வேண்டாம், ஏன்னா அது மேலே தள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அது எவ்வளோ ஹைட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் ஷோல்டருக்கு ஸ்டிச் பண்ண விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு 5.5 இன்ச் வந்தது கழுத்துடைய இறக்கம், முன் கழுத்து இறக்கம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, மேலே வந்து 2.5 இன்ச் கழுத்து அகலம், கீழே வந்து 2.25 வச்சுருக்கிறேன். அப்போ மேலே நம்ம அடித்து திருப்பினதுக்கப்புறம் 2.25 தான் கரெக்டான அளவு, கரெக்டாக வந்துடும். இப்போது ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 2.25 வச்சுருக்கிறேன். நம்ம இந்த கழுத்து அகலம் 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணுறதுக்கோ அதுக்கு அங்கிட்டு ஒரு 2.25 வந்து அளவு எடுத்துகிட்டு அதுக்கு இந்த சைடு நம்ம கை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போது இந்த சென்டரில் உள்ள 2 கோடு இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து, அதாவது ஷோல்டர் 2.25 வந்து இருக்குது. அதுக்கு இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கிறது வந்து நம்ம கை ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ ஆம்கோல் இறக்கம் வந்து 6.5 இன்ச்சு, இந்த மேலே உள்ள கோடு வந்து 6.5 இன்ச்சு வருது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 6.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணி லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போது இங்கேருந்து ஃபுல்லாக எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். 6 இன்ச்சு வருது. ஸோ கரெக்டாக அதே மாதிரி கீழே தள்ளி 6 இன்ச் வர்ற மாதிரி இந்த மாதிரி லைன் மார்க் பண்ணி அதையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர் அளவு வந்து நம்ம கழுத்து அகலம் எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு இந்த சைடு வச்சு எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்லேருந்தே எவ்வளோ லென்த்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம அந்த வளைவு வந்து வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் வளைவு வந்து வரைஞ்சிக்கலாம். அந்த கார்னரில் ஒரு 1 இன்ச் மேலே தள்ளி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே இந்த மாதிரி ஆம்கோல் வளைவு வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த சுற்றிர உடம்பு சுற்றலாம் நம்ம அந்த டாட்டாக போட்டு போனோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி லைன் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம கரெக்டான அளவு இதெல்லாம் வரைஞ்சிருக்கிறோம். அந்த உடம்பு சுற்றளவு வந்து கரெக்டான அளவு வரைஞ்சிருக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து உள்ளே விடணும் இல்லையா, எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.25 இன்ச்சு வந்து விடுறேன். 1.25 இன்ச் வந்து அந்த மேலே ஓப்பனுக்கு மேலே வரைக்கும் 1.25 இன்ச்சு,
ஓப்பன் கிட்ட வரும்போது ஒரு 3/4 இன்ச் போதும் மடிச்சு அடிக்கிறதுக்கு. நம்மளுக்கு 1 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச் போதும். ஸோ அதுக்கு கீழே அப்படியே அந்த 3/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதே ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கீழே வரைஞ்சிடலாம். ஓப்பனுக்கு மேலே வரைக்கும் 1/4 இன்ச் போதும், அதுக்கு கீழே வந்து 3/4 இன்ச் போதும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி லைன் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ஓப்பனுக்குள்ளது. இந்த மாதிரி லைன் வரைஞ்சி நம்ம கட் பண்ணும்போது நாச் போட்டு அடையாளப்படுத்திக்கலாம். இப்போது பேக் நெக்குக்கும் பின் கழுத்துக்கும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். மேலே வந்து 1/2 இன்ச் தள்ளி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ அதுக்கு கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம கழுத்து. ஸோ கழுத்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். கீழே வந்து 2.75. இப்போது கரெக்டான அளவுலேருந்து மேலே வந்து இது வந்து கரெக்டான அளவு. ஸோ மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். எவ்வளோ லென்த் வருதுன்னு பார்ப்போம். 5.25 வந்தது. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி லைன் வரைஞ்சி பாக்ஸ் போட்டுக்கலாம். பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் தான். நான் இந்த நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ள நெக்குக்கு காலர் மாதிரி ஒரு டிசைன், அதாவது காலராக இருக்காது, காலர் மாதிரி நம்ம கழுத்தை நெரிச்சு வராது, ஆனால் காலர் டிசைன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் தான். அதுவும் எப்படி நான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கழுத்து வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து வந்து ஒன்று போல் கட் பண்ணிடக்கூடாது. பேக் ஃப்ரண்ட் வந்து கழுத்து மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹைட் வந்து முன்ன பின்ன இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக் லோவாகவும் ஃப்ரண்ட்டு ஏற்றமாகவும் இருக்கும். ஒரு சில பேர் வந்து ஃப்ரண்ட்டு கொஞ்சம் கம்மியாகவும் பேக் நெக் வந்து கொஞ்சம் ஏற்றமாகவும் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் பேக் ஃப்ரண்ட் வந்து கழுத்து மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மற்றது நம்ம ஆம்கோல்லாம் வரைஞ்சோம் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நேராக எடுத்து போட்டு ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது நம்ம ஷார்ட் ஹேண்டுனா நம்ம ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு மீதி கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அது ஷார்ட் ஹேண்டுனா அந்த கிளாத்தே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே உள்ள ஜாயிண்டிங்கை கட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த டிசைன் வந்து தலை மாற்றி இருந்ததுனால நம்ம அந்த மேலே உள்ள ஜாயிண்டிங்கை கட் பண்ணிவிட்டு கிளாத்தை நேராக எடுத்து போட்டிருக்கிறதுனால இதில் வந்து கை வந்து கட் பண்ண முடியாது. நம்ம தனியாக கீழே உள்ள பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததை எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் தான் கை வந்து கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் எந்த இடத்துல வரும் அங்கே இந்த மாதிரி குட்டியாக நாச் போட்டுக்கோங்க. நம்ம கரெக்டான இந்த ஆம்கோல் சுற்றளவு வரைஞ்சோம் இல்லையா, ஸோ அதுலேயும் இந்த மாதிரி நாச் போட்டுக்கோங்க. எங்கெல்லாம் நம்ம அளவில் நாச் போட முடியுமோ அடையாளப்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து மேலே உள்ள அந்த டாப் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக் ஃப்ரண்ட்டு வந்து இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மாறிடக்கூடாது பீஸ் அதனால. ஓகே, இப்போது இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது நான் அந்த காலர் மாதிரி ஒரு டிசைன் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பீஸ் வந்து அடியில் கிடக்கு. நம்ம அந்த கழுத்து வளைவு அகலம் வந்து வரைஞ்சோம் இல்லையா, ஸோ அது மேலே இந்த மாதிரி நான் எப்படி கிளாத்தை வந்து போட்டு வரைகிறனோ அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதை சுற்றிட ஒரு 2 இன்ச்சு தள்ளி இன்னொரு ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். நம்ம இந்த கழுத்து அகலம் மேலே 2.5 இன்ச், கீழே 2.75 இன்ச் வச்சு ஹைட்டு மார்க் பண்ணி அந்த வளைவை வந்து வரைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டு இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து அந்த கழுத்தை சுற்றிற காலர் டிசைன் மாதிரி வரும். ஆனால் கழுத்தை நெரிச்சிட்டு காலர் மாதிரி இருக்காது, முன்பக்கம் மட்டும் வரும். இப்போது அந்த கழுத்து உள்ளே வரைஞ்சோம் இல்லையா, ஸோ அதையும் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு தள்ளி வரைஞ்சோம் இல்லையா, ஸோ அந்த வெளியில் உள்ளதையும் இந்த மாதிரி கட் பண்ணி தூர எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ சென்டரில் வந்து ஜாயிண்டாக இருக்கும், அதை மாதிரி லைட்டாக வி கட் மாதிரி கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே இருந்து கீழே வந்து க்ராஸாக கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து 4 பீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும். நம்ம அந்த கழுத்துக்கு மேலே சுற்றி இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம கைக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். கைக்கு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கிறேன். கையோடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் வச்சுருக்கிறேன். அதாவது தையலுக்கும் சேர்த்து 8 இன்ச் வச்சுருக்கிறேன்.
அப்போனா 7.5 இன்ச் வரும் கரெக்டான அளவு. இந்த அளவு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கை லென்த்தாக இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த லென்த்து அவ்வளோ லென்த்து இல்லை. இது வந்து எல்போஸ்லேயும் இல்லாமல் ஷார்ட்ஸ்லேயும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுஸில். ஸோ அந்த மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 8 இன்ச்சு, அதுக்கு நேராக நம்ம அந்த கை ஜாயிண்ட் ஆகிற இடத்த அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஆம்கோல் இறக்கம் அந்த இதை மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு வளைவு வந்து நம்மளே வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் போய் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். மேலே தள்ளி ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் தான் ஜாயின் பண்ணணும். கீழே உள்ள கோடு வந்து கரெக்டான கோடு. இப்போது இந்த கீழ்கை சுற்றளவையும் ஆம்கோல் சுற்றளவையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா தையலுக்காக. அதுக்கு வந்து நம்ம ஒட்டு தான் போடணும், ஏன்னா துணி கம்மியாக இருக்கிறதுனால. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சைடில் வந்து ஒரு ஃபோல்டு இருக்கும், அதையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம எங்கெல்லாம் அடையாளப்படுத்தணுமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி குட்டியாக ஒரு நாச்சஸ் போட்டுக்கலாம். இப்போது கிளாத் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து உள்குழி வரைஞ்சி கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுதான் இது. உள்குழி கட் பண்ணி எடுத்து அதையும் இந்த மாதிரி நாச் போட்டுக்கோங்க. எது வந்து ஃப்ரண்ட்டில் வரணுங்கிறது தெரியணும் அதுக்காக. ஓகே, இப்போ வந்து கையும் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம கழுத்துக்கு வந்து சுற்றி கிராஸ் பீஸ் தான் கொடுத்து அடித்து திருப்ப போகிறோம். அதுக்காக கிராஸ் பீஸும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம கைக்கு வந்து உள்குழி வரைஞ்சி கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம டாப்லேயும் வந்து ஃப்ரண்ட் டாப்புக்கு, அதாவது ஃப்ரண்ட்டுக்கு வரக்கூடிய ஆம்கோலில் மட்டும் உள்குழி வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கணும். பேக்குக்கு வந்து கட் பண்ணிடக்கூடாது. தனியாக ஃப்ரண்ட்டுக்குள்ளே பீஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சு ஆம்கோலில் உள்குழி வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். கைக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஜாயிண்ட் போடணும் இல்லையா, ஒட்டு போடணும் இல்லையா சைடில், அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பின்னாடி திருப்பி நம்ம அந்த படிமான தையல் போடுவோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து போட்டுக்கணும். போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒட்டு போடுற இது வருதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றது ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இந்த ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ணதுக்கு அந்த சைடு எக்ஸ்ட்ரா 1.25 இன்ச்சு கிளாத் விடுவோம் இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணி வரைஞ்சிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஒரு கைக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி மடக்கி போட்டிருந்தோமோ அதே மாதிரி மடித்து போட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி தூர எடுத்துடலாம். இப்போ நம்ம கை வந்து கீழே வந்து 1 இன்ச் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம். 1/2 இன்ச்சில் வந்து ஒரு மடிப்பும் அதை இன்னொரு மடிப்பும் மடித்து 2 மடிப்பாக மடித்து அந்த மேலே உள்ள எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இன்னொரு கையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம காலருக்கு வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து 4 பீஸாக இருக்கும். அதில் 2 பீஸாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு பார்ட் எடுத்து நல்ல பக்கத்தையும் இந்த மாதிரி ஒன்று போல் வச்சு நம்ம வெளிப்பக்கம் நம்ம சுற்றி ஒரு 2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த வெளிப்பக்கத்துலேருந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சைட்லேயும் க்ராஸாக கட் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நடுஸில் உள்ள வளைவு மட்டும் விட்டுட்டு சுத்தீர வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அந்த கார்னர்லாம் நல்லா திருப்பணுங்கிறதுக்காக அந்த ஊசி வச்சு நல்லா குத்தி எடுத்து விட்டுட்டு இப்போ அதை திருப்பிட்டு அந்த திருப்பின அந்த எட்ஜிலே வந்து ஓரத்தில் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த மடங்கிக்கிட்டு போகும் கிளாத், அதனால் அந்த தையல் மடிப்பு நம்ம அடித்து திருப்பினது தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த படிமான தையல் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் இன்னொன்னே நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி தான் இருக்கும். ஓகேவா, காலர் வந்து இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த காலர் அடித்து எடுத்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டு நெக்குக்கு வர மாதிரி அதை அப்படியே மேலே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அடித்து திருப்ப வேண்டாம். அப்படியே நம்ம அந்த கழுத்தை சுற்றிட வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
நான் வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் கேப் விடுற மாதிரி வச்சுருந்தேன். நீங்கள் இல்லை எனக்கு சென்டர்லேயும் வந்து அந்த கார்னர் மேலே உள்ள அந்த கார்னர் வந்து எனக்கு ஒன்று போல் வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வளைவு அந்த கழுத்து வளைவு வந்து கீழே உள்ள வளைவு வந்து 2.25 மேலே 2.5 கீழே 2.25 வரைஞ்சி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ தள்ளி ஒரு 3 இன்ச்சு 3.25 இன்ச்சு கீழே மட்டும் வளைச்சி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போனா உங்களுக்கு அந்த மேலே உள்ள கார்னர் வந்து ஒன்று போல் வரும். நான் வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் கேப் போட்டிருக்கேன், தச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் அந்த காலர் வர்றதை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தாலே தெரியும் அந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்குது, தெரியுதா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் அடித்து திருப்பிக்கலாம். கழுத்துக்கு வந்து எப்பவும் போல் நார்மலாக ஒரு ப்ளவுஸ்க்கு எதுக்கும் லைனிங் இல்லாத சுடிதாருக்கு வந்து கழுத்தை அடித்து திருப்போம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கழுத்தை சுற்றிட ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தையல் போட்டு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். போட்டு மீதி இருக்கிற கிளாத்தை அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக அங்கங்கே அந்த மாதிரி நாச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து திருப்பி கொடுக்கும். ஓகே. இப்போ எப்படி அதை மடித்து அடிக்கணும்னா, நம்ம இந்த 1/4 இன்ச்சு விட்டு தையல் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த பீஸ் உள்ளே தெரியுது பாருங்கள். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஃபுல்லாக உள்ளே மடித்து அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த 1/4 இன்ச்சு தையல் போட்டது வந்து அதை க்ளோஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். உள்ளே உள்ள எட்ஜில் உள்பக்கம் இருக்கக்கூடிய எட்ஜில் தையல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக மடித்து விட்டு தையல் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக ஒரு கிராஸ் பீஸ் அடித்து திருப்போம் இல்லையா, ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சேம் அதே மெத்தட் தான். நீங்கள் எப்படி அடித்து திருப்புவீங்களோ உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி கூட நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது நம்ம மெயின் கிளாத்தில் அந்த ஸ்டிச் பண்ணி இருக்கக்கூடிய கிளாத்தில் ஓட்டை போட்டுறாமல் கட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து கட்டிங் விழுந்துடாமல் அந்த பீஸை மட்டும் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போது அதை உள்பக்கமாக கிளாத்தை வந்து டாப்பை உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. கெட்ட பக்கமாக திருப்பிட்டு நம்ம இப்போ கழுத்து கிராஸ் பீஸ் அடித்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ ஃபுல்லாக அந்த மாதிரி உள்பக்கமாக இப்படி திருப்பி இந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த காலர் வச்சது வந்து நம்மளுக்கு தெரியும். இதே நீங்கள் ஒரு பேண்ட்டு செட்டு அந்த டாப்பு வந்து செட்டாக உள்ளது இல்லைன்னா நீங்கள் அந்த பேண்ட்டு பீஸை எடுத்து இந்த மாதிரி காலருக்கு மட்டும் வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு வந்து வித்தியாசமாக தெரியும். இது வந்து அதே கிளாத்துங்க போய் நம்மளுக்கு போடும்போது தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துண்டாக அப்படியே கரெக்டாக தெரியாது நம்மளுக்கு பார்க்கும்போது. ஸோ இப்படி தான் இருக்குது. இதில் வந்து சென்டரில் வந்து நம்மளுக்கு அந்த கேப்பு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்கு இந்த மாதிரி பட்டன் எதுனா வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். அந்த ரெட் கலர் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி என்ன கலர் சூட் ஆகுமோ அந்த கலரில் கூட பட்டன் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்சும் கூட பட்டன் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பட்டன். இன்னொன்று காமிச்சது வந்து நம்ம கம் போட்டு ஒட்டுறது. ஓகே. இப்போது பேக் நெக்குக்கும் நம்ம கிராஸ் பீஸ் வந்து அடித்து திருப்பிக்கிடலாம். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எப்படி கிராஸ் பீஸ் வந்து அடித்து திருப்பினமோ அதே மாதிரி பேக் நெக்குக்கும் வந்து கிராஸ் பீஸ் அடித்து திருப்பிக்கிறேன். நம்ம போடுற தையல் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு கேப் விட்டு போடுறோன்னா அதே அளவில் தான் ஃபுல்லாக சுற்றி வர போடணும். நம்மளுக்கு ஏற்ற இறக்கமாக போச்சுன்னா அந்த கழுத்து வந்து ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது, கொஞ்சம் கோணல் மணலாக இருக்கும். ஸோ அதனால் அந்த தையல் வளைவு திரும்பும் போதெல்லாம் கரெக்டாக பார்த்து போடுங்க. எந்த கேப்பில் நம்ம போட்டோமோ அதே மாதிரி போடுங்க. இப்போ அதை அப்படியே உள்ளே மடித்து அந்த கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா காலர் வச்ச நெக்கெல்லாம் போட்டாங்கன்னா அவங்கள ரொம்ப குண்டாக காமிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கான காலர் வச்சு போடணும்னு ஆசையாகவும் இருக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். இது காலர் டிசைன், ஆனால் காலர் வச்ச மாதிரி தெரியாது நம்மளுக்கு. அந்த காலர் இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்காது, நீட்டாக இருக்கும்.
ஃப்ரீயாகவும் இருக்கும். ஓகே, இப்போ அந்த உள்ள பிசுரை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த உள்ளது வந்து பீஸ் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம அதை அப்படியே விட்டுறலாம். ஏன்னா உள்ளே திருப்பி அடிக்கும்போது அது உள்ளே போயிடும், தெரியாது. இது கொஞ்சம் கூட இருக்கிறதுனால நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ அதை அப்படியே உள்ளே திருப்பி இந்த மாதிரி உள்ளே வச்சு திருப்பி அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். திருப்பும்போது ரொம்ப திருகிட்டு இருக்கிறாம பார்த்து தையல் போடணும். ரொம்ப இழுத்து வச்சு தையல் போடக்கூடாது. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரெல்லாம் கட் பண்ணி தூர எடுத்துடலாம். இப்போ பேக் ஃப்ரண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த 1/2 இன்ச்சு விட்டு தையல் போட்டுக்கலாம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நம்ம அந்த கழுத்து அகலம் வரைஞ்சோம் இல்லையா? கழுத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஆம்கோல் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு நெட்டை குட்டை அந்த ஏற்ற இறக்கம் வந்துச்சுன்னா கூட நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த சைடு ஆம்கோல் சைடு நம்ம கை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? அந்த சைடு எக்ஸ்ட்ரா அப் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் ஆப்போசிட் சைடு இருந்ததுன்னா நம்ம கட் பண்ண முடியாது. ஏன்னா கழுத்தெல்லாம் கிராஸ் பீஸ்லாம் அடித்து திருப்பியாச்சு இல்லையா? அதனால் எப்போவும் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த கழுத்து பக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிசுறு இருந்ததுன்னா கூட நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், அப் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுன்னா. ஸோ இதில் வந்து ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு. இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை வந்து நம்ம அந்த ஆம்கோல் உள்குழி வெட்டு கட் பண்ணோம் இல்லையா? ஸோ அது வந்து முன்பக்கத்துக்கு வர்ற மாதிரி, முன்பக்க பீஸ்க்கு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தையல் போட்டுக்கோங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து 1/4 இன்ச்சு போதும். 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுவாங்க. இப்போ அதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை அப்படியே கிளாத்தை வந்து திருப்பி அது மேலேயே இன்னொரு தையலும் ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டு இப்போ சென்டரில் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த சைடு சேம் அதே மாதிரி தான். ஒரு ஷோல்டருக்கு நம்ம கை ஜாயின் பண்ணும் போதெல்லாம் 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள்ள ஊசியை நிப்பாட்டிட்டு கிளாத்தை திருப்பி விடுங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பிட்டு ரிவர்ஸில் ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு முடிக்கும்போது நம்ம பேக் ஸ்டிச் போட்டு அந்த சென்டரில் வந்து ஸ்டாப் பண்ணுவோம். பேக் ஸ்டிச் போட்டு நம்ம தூர எடுத்துடலாம். இப்போ முடிக்கும்போது இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தான் இன்னொரு கையும் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நான் வந்து ஒரு சைடு ஜாயின் பண்ணுறது மட்டும் காமிக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் இன்னொரு சைடும். இப்போ வந்து நம்ம உடம்பு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம உடம்புக்கு வந்து 1.25 இன்ச்சு அந்த எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி 1.25 இன்ச்சு விட்டு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த கரெக்டான அளவு வந்துடும். ஸோ அது மேலேயே நல்லா வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நம்ம ஆம்கோலும் அந்த கை ஜாயின் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த தையல் வந்து மேலே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு தையல் போடுங்க. நம்ம கரெக்டாக அந்த வரைஞ்சதுக்கு மேலேயே தையல் போட்டு வரலாம். தையல் போட்டுட்டு கீழே நம்ம அந்த ஓப்பன் விட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கிட்ட வரும்போது 3/4 இன்ச்சு தான் விட்டுருந்தோம். ஸோ அப்போது கீழே கிராஸாக அந்த 3/4 இன்ச்சுக்கு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓப்பன் வர இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு ஊசி அப்படியே உள்ளே நிப்பாட்டி வச்சுட்டு கிளாத் அந்த மாதிரி ரிவர்ஸில் திருப்பிட்டு அதை ஒட்டியே ஒரு 1/4 இன்ச்சு ஒட்டி இன்னொரு தையல் வந்து பக்கத்தில் போட்டு எடுத்துக்கலாம். மேலே வரைக்கும் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் சைடு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் எப்பவும் போல் தான். நான் ஓப்பனுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணும் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டபுள் ஃபோல்டில் ஒரு 1/4 இன்ச்சில் 2ஆக மடிச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கூட வச்சு மடிச்சுக்கோங்க. டபுள் ஃபோல்டாக மடித்து அந்த கார்னரில் உள்ள கார்னரில் நம்ம அந்த மடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த உள்ள கார்னரில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஓப்பன் இருக்கு இல்லையா? அதுக்கு மேலே ஒரு 1 இன்ச் மேலே தள்ளி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு மேலே தள்ளி ஒரு 1 இன்ச் மேலே தள்ளி தையல் போட்டு அதை கிளாத்தை அப்படியே ஊசி உள்ளே நிப்பாட்டிட்டு கிளாத்தை வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கிளாத்தை 2ஆக டபுள் ஃபோல்டில் மடித்து இந்த மாதிரி கிளாத்தை மறுபடியும் திருப்பி விட்டுட்டு கீழே வரைக்கும் இந்த சைடு எப்படி தையல் போட்டோமோ இப்போ அதே மாதிரி இந்த சைடும் 2ஆக மடித்து கீழே வரைக்கும் தையல் போட்டுக்கலாம்.
ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தாங்க ஓப்பன் வைக்கிறதுலாம். இது வந்து இந்த பா ஷேப் ஓப்பன் சொல்லுவாங்களே அது மாதிரி. ஸோ இப்போ தையல் போட்டு இப்போ வந்து இந்த சைடு இந்த எட்ஜ்லேயும் மேலேருந்து சுற்றிட வந்து நம்ம தையல் போடணும். ஸோ இந்த எட்ஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டு வரணும். ஸோ இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் நம்ம இந்த மேலே வந்து கார்னரில் ஊசியை நிப்பாட்டிக்கிடுங்க. ஸோ இந்த ஓப்பன் இருக்குல்ல அந்த கார்னரில் நிப்பாட்டிட்டு கிளாத் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த எட்ஜ்லேயும் அதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். நம்ம கிளாத்தை வந்து திருப்புற இடத்துல எல்லாம் ஊசியை நிப்பாட்டிக்கிட்டு தான் திருப்பணும். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மேலே வந்து உடம்பு வந்து ஜாயின் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு 2-3 தையல் எக்ஸ்ட்ரா போடுவோம் இல்லையா? அதையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒன்று போல் வச்சு நம்மளுக்கு எத்தனை தையல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2-3 தையல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். அவ்வளோதான். மீதி இருக்கிற பிசுரை வந்து கட் பண்ணி தூர எடுத்துடலாம். நான் வந்து இப்படியே விட்டுட்டேன், எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஜாயின் பண்ணி ஓப்பனும் வச்சு எக்ஸ்ட்ரா தையலும் போட்டு எடுத்துட்டேன். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடும் நம்ம ஆப்போசிட் சைடும் ஜாயின் பண்ணி ஓப்பன் வந்து வச்சு எடுத்துக்கணும். நான் வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து கீழே வந்து மடித்து அடிச்சுக்கிறேன். கீழே வந்து நம்ம 1 இன்ச் வந்து கீழே மடித்து அடிக்கிறதுக்காக விட்டுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த 1 இன்ச்சு கீழே மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து அடிச்சுக்கிறேன். 1/2 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு. ஸோ அதே 1/2 இன்ச்சை அதை அப்படியே இன்னொரு மடிப்பு மடித்து அந்த மேலே உள்ள கார்னரில் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நான் 2 பக்கமும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன்னா வந்து டைம் ஆகும் இல்லையா? சேம் அதே மெத்தட் தான். இந்த சைடு எப்படி உடம்பு ஸ்டிச் பண்ணி ஓப்பன் வச்சனோ சேம் அதே மாதிரி தான். அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் உடம்பு வந்து ஜாயின் பண்ணி ஓப்பன் வைக்கணும். ஓப்பன் வச்சுட்டு நம்ம கீழே மடித்து அடிச்சிட்டும் கூட ஓப்பன் வச்சுக்கலாம். ஓப்பனுக்கு மடித்து அடிச்சுக்கலாம் சைடில். இல்லாட்டி சைடு ஓப்பன் மடித்து அடிச்சிட்டும் கூட கீழே வந்து நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். எப்படினாலும் ஒன்று தான், நம்ம இஷ்டம்தான். இப்போ 1 இன்ச்சை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி கீழேயும் மடித்து அடித்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து ஒரு நார்மல் டாப்பு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நான் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் மட்டும் வைக்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு ரோப் மாதிரி வச்சுட்டேன். ஸோ ரோப் வச்சு அந்த இது மாதிரி தொங்க விட்டு அந்த ரோப்புக்கு நடுஸில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் வச்சுருக்கேன். ஒரே ஒரு பட்டன் மட்டும் வச்சுருக்கிறேன். ஸோ சிம்பிளாக நீட்டாக இருந்தது. அந்த காலரும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது. ஆனால் என்ன அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ரெண்டும் ஒரே கிளாத்துங்கிறதுனால பார்த்த உடனே டக்குன்னு வந்து உங்களுக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது. ஏன்னா நம்ம நேரில் பார்க்குறதுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? இது ஒரே கிளாத்துங்கிறதுனால நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியல. நீங்கள் பேண்ட்டு செட்டில் உள்ள கிளாத்துனால் அந்த பேண்ட்டு கிளாத் எடுத்து இந்த மாதிரி காலர் வச்சு போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.